Hello friends. இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு மவுஸ் பாயிண்டர் வந்து சேஞ்ச் பண்றதுன்னு வந்து பார்க்க போறோம். இதே மாதிரி. So let's start. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களுடைய சர்ச் பாரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கண்ட்ரோல் பேனலில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி, நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட், ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட், ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ், ஆட்டோ ப்ளே, சவுண்ட், பவர் ஆப்ஷன்ஸ், விண்டோஸ் மொபைலிட்டி சென்டர் வந்து ரொம்பவே இருக்குது. அதில் வந்து டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸில் இருக்கிற மவுஸ்ன்னு வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இப்படி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கிற மவுஸ்ன்னு வந்து பாயிண்டர்ஸ்ன்னு வந்து இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்ன்னு வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா நீங்கள் எங்கே உங்களுடைய மவுஸ் பாயிண்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து இங்கே அப்ளைன்னு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் எப்படி நம்ம வந்து டிஃபால்ட் ஆக்குறோன்னு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து மவுஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அதே ஸ்டெப்பையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ்னு வந்து யூஸ் டிஃபால்ட்டுன்னு வந்து இருக்கும் ப்ரௌஸுக்கு பக்கத்தில். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளைன்னு வந்து கொடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுடைய டிஃபால்ட் மவுஸை வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நாம் எப்படி ஹவு டு டவுன்லோட் மவுஸ் கர்சர், எப்படி நம்ம மவுஸ் கர்சரை டவுன்லோட் பண்ணணும்னு வந்து பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் மவுஸ் கர்சரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு போயிடலாம். இதில் வந்து ஹைலைட்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் உங்களுக்கு விருப்பமான வகையில் வெரைட்டிஸில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஹைலைட் பண்ண ஏதாவது ஒரு கர்சரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ரொம்பவே ஹைலைட் பண்ண கர்சர்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெட் கலரில் இருக்கிற கர்சரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு வந்து இருக்கும். அந்த டவுன்லோட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இனிமேல் வந்து எப்படி வந்து ஆஃப்டர் ஓப்பன் த ஃபோல்டர் எப்படி நம்ம அதை டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்.